வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. A parallel plate capacitor, diagram 8.6, made of circular plates, each of radius 6 centimeter. Radius of the plate is 6 centimeter into 10 to the power of minus 2 meter. Okay. அப்ப இந்த plate உடைய radius கொடுத்தாச்சு. Radius of each plate. அடுத்தது has a capacitance. Capacitance is 100 pico. Pico என்னடா கண்ணே? Minus 12 farad. The capacitor is connected to இதுல 230 volt AC கனெக்ட் பண்ணி இது மாதிரி போட்டாலே AC தானே. அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம? ERMS அப்படின்னு சொல்லுவோம். ஆர் VRMS ன்னு சொல்லுவோம். AC அப்படிதான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 230 volt. ஓகே. சப்ளை the angular frequency கொடுத்தாச்சு. ஒமேகா equal to 300 radian per second. எல்லா டேட்டா கொடுத்தாச்சு. ஒரு parallel plate capacitor தான் இது. கெபாசிட்டர் தான். அடுத்தது எல்லா டேட்டா கொடுத்தாச்சு. அந்த ரேடியஸ் கொடுத்தாச்சு, கெபாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்தாச்சு, இதுல அப்ளை பண்ண ஏசி வோல்டேஜ் கொடுத்தாச்சு. இது ஏசி வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட், வாட் இஸ் தி ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கண்டக்ஷன் கரண்ட்? கேட்டது ஐஆர்எம்எஸ். ஐஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு இஆர்எம்எஸ் பை எக்ஸி. ஏன் சார் எக்ஸி? இது கெபாசிட்டர் ஆச்சே. அப்ப எக்ஸி கண்டுபிடிச்சாலே இந்த சம்ம கண்டுபிடிக்க முடியும். வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எக்ஸி? Capacitive reactant. What is the formula to calculate capacitive reactant? 1 by C omega. எங்க படிச்சிருக்கோம்? AC ல படிச்சிருக்கோம். Inductive reactance, capacitive reactance. அப்போ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 1 by C வேல்யூ எவ்வளவு? 10 to the power of minus 10 னு வச்சுக்கலாமாடா? 100 into 10 to the power of minus 12. சரிதானா? 10 to the power of 10 minus 10 into omega எவ்வளவு? Omega is 300. So IRMS value நமக்கு கிடைச்சாச்சு. அப்ப 10 to the power of minus 8 மேல வந்தா 10 to the power of 8. 1 by 3 answer 0.33 into 10 to the power of 8 amperes போட்டலாமா? IRMS கிடைச்சாச்சு. Can we go to the second part? வேற என்ன கேட்டிருக்க? அப்ப first part இது முடிச்சிட்டோம். What is the RMS value of conduction current? 0.3. Oh, sorry டாக்டர். அப்ப ஐஆர்எம்எஸ் கண்டுபிடிச்சு இஆர்எம்எஸ் எவ்வளவு? 220. 230 230 பை இத என்ன போடுறது? ஈஸி. 1 by 3. 3 மேல போயிடும். into 10 to the power of 8. 3 மேல போச்சுனா 3 into 230 எவ்வளவு? 9. வெரி குட். 690 into 10 to the power of minus 8 ஆம்பியர். புரிஞ்சு போடுறியா? ஐஆர்எம்எஸ் கிடைத்து விட்டது. அடுத்தது போலாமா? செகண்ட் பார்ட் ஆஃப் த क्वेश्चन. தப்பு வருதுடா. 230 into 3 கரெக்ட் தானே? 690 ரைட். போட்டது ரைட் தான். அடுத்தது போலாமா? செகண்ட் பார்ட் ஆஃப் த क्वेश्चन. The conduction current is equal to displacement current. Yes. Conduction current to displacement current to equal. அதே क्वेश्चन மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. இப்ப நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். conduction current displacement current பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம். எப்பவுமே ஈக்குவல் தான். இந்த சர்க்யூட்டை பொறுத்தவரை எலக்ட்ரிக்கல் கரண்டா வருது, எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் வேரியேஷன் ஆகுது, அது கரண்டா அடுத்த சைடு போகுது. அப்போ இட்ஸ் a condition that conduction current to displacement current to equal. conduction current தான் displacement current சேஞ்ச் ஆகுது. உள்ளுக்குள்ள வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டா மாறுது. அடுத்து போலாம். Determine amplitude V at a point 3 centimeter from the axis of between the plate. இது என்ன மீன் பண்றானா இந்த क्वेश्चनல? இது 6 centimeter இந்த ரேடியஸ். 3 centimeterல இந்த டிஸ்டன்ஸ் 3 centimeter. அப்போ இங்க ஒரு பிளேட்டை இமேஜின் பண்ணு. 3 centimeter. அதுல magnetic field. The amplitude of B. What is the amplitude of B? V naught கண்டுபிடி. என்ன ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். What is the magnetic field due to a current carrying conductor? mu naught I by 2 pi r. இது full round.
அப்போ இது 6 சென்டிமீட்டரா இருந்தா இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 3 சென்டிமீட்டர்ல. இதுக்கு ஃபார்முலா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஈக்குவல் டு mu நாட் ஐ 2 பை, நான் அந்த மொத்த ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு வச்சுட்டேன், ஆர் ஸ்கொயர்ட் இன்டு ஸ்மால். இதை நோட் பண்ணிக்க, ஒரு புது ஃபார்முலா. எப்படி வந்துச்சுன்னா இது நம்ம mu நாட் I equal to mu naught I naught ஒரு என்ன ஃபார்முலா, VDL equal to mu naught I naught, ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. அதான் இது. இது ஒரு க்ளோஸ்ட் ஏரியா. நல்ல கவனி. இதோடைய ரேடியஸ் ஆர். ஃபார்முலா என்ன? V டாட் DL. என்ன படிச்சிருக்கீங்க? ஆம்பியர் சர்க்யூட்டல் லாடா ஈக்குவல் டு mu naught I naught. கிளியரா இருக்கியா? இந்த இடத்துல இந்த ஃபார்முலால B மட்டும் நம்ம வெளியே எடுத்தா I நாட்ன்றது என்ன? இதுல பாஸ் ஆன டோட்டல் கரண்ட். இது R. நம்ம இப்ப கால்குலேட் பண்றது 3 சென்டிமீட்டர்ல. கேபிட்டல் R 6 சென்டிமீட்டர். நமக்கு B எந்த சென்டிமீட்டர்ல வேணும்? எலக்ட்ரிக் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் 3 சென்டிமீட்டர். அதான் இந்த ஃபார்முலா. இதுல இருந்து வந்ததுதான் இந்த ஃபார்முலா. கேபிட்டல் Rன்றது 6 சென்டிமீட்டர், ஸ்மால் Rன்றது 3 சென்டிமீட்டர். போடலாமா? இந்த ஃபார்முலாவை மைண்ட்ல கொண்டு வந்துக்க. எப்படின்றத சொல்றேன். மொத்த ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். இப்ப நம்ம கண்டுபிடிக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த ரேடியஸ் ஆஃப் ஸ்மால் ஆர். இது கேபிட்டல் ஆர் 6. அப்போ எல்லா வேல்யூம் தெரியும்லடா கண்ணு. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் mu naught? போடு. 4 pi into 10 to the power of -7. I எவ்வளவு? 690 into 10 to the power of -8. ரேடியஸ் எவ்வளவு? ஸ்மால் ஆர் 3 சென்டிமீட்டர் by 2 pi. கேபிட்டல் ஆர் எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். 6 into 10 to the 6 36 -4 போட்டுடலாமா? ஏன்? கேபிட்டல் ஆர்ன்றது 6 into 10 to the power of -2 the whole square. 36 10 to the power of -2 the whole square is -4. 2 pi 4 pi கேன்சல் ஆயிருமா? இத கால்குலேட் பண்ண உனக்கு என்ன கிடைச்சிரும்? B கிடைச்சிரும். B வேல்யூ இப்படி கால்குலேட் பண்ணேன்னா B வேல்யூவை நேரா நீ B நாட் கண்டுபிடிச்சு. வாட் இஸ் தி ஃபார்முலா? B equal to V naught by √2. V naught எதுக்கு ஈக்குவல்? இந்த டேர்ம் √2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா போதுமா? V naught வேல்யூ. அப்போ V naught is இந்த டேர்ம் B √2 ஆல மல்டிப்ளை பண்ணு. அப்ப இத கேன்சல் பண்ண வேண்டியது என்ன ஆகும் சொல்லு? -4 நியூமரேட்டர் வந்தா +4, -4 பேலன்ஸ் -4 இருக்கு, -11 -13 கரெக்ட்டானா? அப்போ into 10 to the power of -13. பேலன்ஸ் என்னென்ன இருக்கு? 36 69 கேன்சல் ஆகாதுல கண்ணு. 3 ஆல கேன்சல் ஆகாம இருக்கும். சோ இத 3 ஆல கேன்சல் பண்ணிரு. 1 2 12 690 by 12 போட்டு பாரு. 690 by 12 போடு into √2. இந்த ஆன்சர் வரணும். ஆன்சர் இஸ் வருதான் பாத்துக்க. V naught will be the peak value of the magnetic field is 1.63 into 10 to the power of -11 Tesla. இதுச்சா? இன்னொரு தடவை இந்த சம்ம உனக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கான்செப்ட் தான் முக்கியம். இதுல ஒரு parallel plate capacitance ஸ்டார்ட் பண்றாங்க. ரேடியஸ் ஆர்ன்டா 6 சென்டிமீட்டர். அதோட கெபாசிட்டன்ஸ் வேல்யூ இருக்கு. கெபாசிட்டன்ஸ் வேல்யூ இருக்கு. ERMS கொடுத்தாச்சு, ஒமேகா கொடுத்தாச்சு, IRMS கேட்டிருக்கு. IRMS is equal to ERMS by XC. XC கண்டுபிடிச்சாச்சு. அப்ப IRMS is equal to ERMS by XC போட்டு IRMS கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஃபார்முலா mu naught I by இந்த ஃபார்முலால தான் இந்த ஸ்டெப் வருது. இது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு ரெசிஸ்டன்ஸ். இத கேபிட்டல் ஆர் வச்சுக்கோ. mu naught I by வெறும் R. ஆனா இதுல இன்சைட் போடுறப்போ ஸ்மால் r by r ஸ்கொயர் இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்க. முக்கியமான ஃபார்முலா. அடுத்த சம் போலாமா? சில ஃபார்முலாஸ் அடிஷனலா வருது. இது நம்ம ஒண்ணுதான் படிச்சோம். இப்போ ஒரு
ஒரு காயில்ல டிஸ்டன்ஸ்ல கொடுத்த பிறகு இது ஆர்னு வச்சுக்கிட்டோம். உள்ளுக்குள்ள இருந்தா எவ்வளவு மேக்னெட்டிக் இன்டராக்ஷன் கண்டுபிடிக்கிறது இந்த